திருப்பியாச்சு. பேக் சைடு இது லைனிங், இது வந்து மெயின் துணி. இது நான் வந்து சாம்பிளுக்கு தான் தைக்கிறேன், அதனால் வேறு கலர் யூஸ் பண்ணியிருக்கேன் லைனிங். நீங்கள் வந்து எப்போ தைச்சாலுமே அதே கலருக்கு ஆப்ட் ஆகிற மாதிரி லைனிங் யூஸ் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைனிங் வந்து உள்ளே வரணும், மெயின் துணி வந்து கொஞ்சம் வெளியில் இருக்கிற மாதிரி வரணும். இப்போ நீங்கள் இப்படி வந்துட்டு அப்படின்னா இந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து லைனிங் வந்து வெளியில் தெரிகிற மாதிரி வரும். அதனால் லைனிங் வந்து உள்ளே இருக்கிற மாதிரி அழகாக நீங்கள் நெய்யில் வச்சு இப்படியே நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுறணும். அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ ஷேப்பு கரெக்டாக வந்திருக்கும். இப்போ ஃப்ரண்டில் திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், ஷேப்பு கரெக்டாக வந்திருக்கும். இதில் மேலே வந்து நீங்கள் ஓரமாக ஒரு பதியடி போடணும். போட்டாச்சுன்னா உங்களுக்கு அமுந்துடும், அந்த துணி வந்து அமுந்துடும். அதுமாரி நாட்சஸ் போடணும் இந்த லைனிங் துணியில். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தச்சாச்சு. இந்த இதை வந்து நம்ம கையால் ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கணும். எப்போவுமே நீங்கள் ப்ரெஸ் கொடுத்தாதான் அந்த ஃபினிஷிங் வந்து நீட்டாக கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள் நெக்கு எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. ஷேப்பு கரெக்டாக வந்திருக்கும். இதுக்கு மேலே நீங்கள் ஒரு பதியடி போடணும் அருவில். எப்போவுமே உங்களுக்கு கை எந்த பக்கம் வசதியாக இருக்கோ அந்த சைட்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். நல்லா இழுக்காமல் அதோட கரெக்டாக அதே அளவுக்கு நீங்கள் ஸ்டிச் போடணும். இப்போது இந்த கலருக்கு அதே கலர் நூல் போட்டு தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். இப்போ தைக்கும்போது நம்ம இப்படி மார்க் பண்ணியிருக்கோம், அந்த இடத்துல கரெக்டாக பிடிக்கணும். ரொம்ப பக்கங்களில் பிடிச்சோன்னா ஷார்ப்பாகிடும், இந்த கப் ஷேப் வந்து ரொம்ப ஷார்ப்பாகிடும். இந்த விரலுக்கு இந்த 3 விரலில் கை விரலில் இப்படி வச்சிங்கன்னா இந்த சைடில் ஆர்ம் ஹோல் டாட் வந்து உங்களுக்கு கரெக்டான அளவு கிடச்சிரும். அது மாதிரி இந்த பக்கமும் அதே மாதிரி 3 விரல், அதாவது இந்த பாயிண்ட்லேருந்து இதுலேருந்து ஒரு 3 விரல் வச்சு அந்த அளவை மார்க் பண்ணி நீங்கள் அது வரைக்கும் பிடிச்சாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் கப் ஷேப்பு. அதே மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா துணியெல்லாம் இருந்ததுன்னா அதை கரெக்டாக கட் பண்ணிடணும். அளவு வந்து நிறைய விட்டோன்னா இதில் வந்து உங்களுக்கு லூஸ் ஆகும். அது மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங்லேயும் லூஸ் இருக்கும். அதனால் எவ்வளோ அளவு இருக்கோ லைனிங் அதே அளவுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு மற்றதை கட் பண்ணி எடுத்துடணும்.